நண்பர்களே, இந்த டோரோட வாஸ்கால் ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ண பஸ்ஸில் அடி பாட்டம்லேயும் அதுக்கடுத்து இந்த மூலையில் அதுக்கடுத்து இந்த மூலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட்டை வச்சு ஆணி அடித்து வச்சுருப்பாங்க. எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பெண்ட் ஆகக்கூடாது, வளையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் கார்பெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா டோர் மாட்டும் பஸ்ஸில் அந்த கட்டையெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு டோர் வந்து ஃபிட் பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் என்ன ஒன்று செய்யாமட்டுறான்னு பார்த்தீங்கன்னா டோர் வந்து ஃபிட்டிங் நல்லா கரெக்டாக உட்காந்து பார்க்குறாங்க. ஆனால் இந்த அடி பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டை வந்து அடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஆணி வந்து இது மாதிரி எடுக்க விட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பில்டிங்கும், அதாவது பார்த்தா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நிறைய டிஸ்ட்ரிக்ட் போய் வேலை பண்ணியிருக்கேன். எல்லா இடத்துலையும் இது மாதிரி தான் வந்து விட்டுடுறாங்க. ஆனால் இது விடுறதுல பெயிண்ட் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அது எடுக்கிற மாதிரி டூல்ஸ் இருக்காது. அவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அது மேலே அதை மடித்து விட்டுருவாங்க, இல்லைனா உள்ளே தட்டி விட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு போயிடுவாங்க. சில பேர் மட்டும் சொல்கிறேன். சில பேர் அது பார்த்தா இந்த மாதிரி அழகாக எடுத்துகிட்டு பெயிண்டிங் பண்ணுவாங்க. பெயிண்ட்ருக்கிட்ட அந்த ஆணி எடுக்கிற மாதிரி டூல்ஸ் அவங்க கூட இருக்காது. அதனால் அவங்க தட்டி தட்டி பார்த்துட்டு எடுக்க முடியலன்னா அப்படி தட்டி விட்டுட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த தவிர யாரும் செஞ்சிடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.